பாப்பா பெரியரை பார்த்து பதறது நாயம். இன்னைக்கு பாப்பனுடைய அடிவரையா இருக்கலாம். இன்னைக்கு பெரியரை பார்த்தா யார் அந்த மாதிரி தமிழை காட்டு மாதிரி சொன்னார். ஏன் சொன்னாரு உன் தமிழ்ல நல்ல மொழி இருக்கு, வளம் இருக்கு, நல்ல வார்த்தைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அது என்ன பயன் பேசுறாங்க. ஒருத்தன் தமிழன்னு சொல்லிட்டானா அவன் இந்தந்த ஜாதி தான் தமிழன், இந்தந்த ஜாதி தான் தமிழ் இல்லைன்னு பேசுறான் ஒருத்தன். இது எப்படி நோக்கம் என்ன? பரதாசரண முறைதான். பாப்பான தமிழன்றான், பாப்பான தமிழன்றான். எதிரி இல்ல, டெல்லிக்காரலாம் எதிரி இல்ல, ஹிந்தி பேசுறதுலாம் எதிரி இல்ல. நம்ம யார் எதிரினா நம்மளுக்கு பக்கத்துல அண்ணன் தமிழன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு வந்து உயர்த்தி பேசுறதுக்கு தான் தெரியும். கரெக்டாக பேசுறாரு. தமிழ்நாட்டை தமிழன் ஆளுன்னு சொல்றாரு. நியாயம் தானே அப்படின்னு 4 வருஷத்துல குப்பையில போட்டு டெய்லி போராட்டம். அந்த 4 வருஷம் டெய்லி கைது, எல்லா உரிமைகளையும் விட்டு உன் பச்சை தமிழர் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். பெரியரை பார்த்து பதறது நாயம். இன்னைக்கு பாப்பனுடைய அடிவரையா இருக்கலாம். இன்னைக்கு பெரியரை பார்த்தா பதறான், அவதூறாக பேசுறான். தமிழன்னு சொல்லிக்கிட்டு பெரிய அடியை வந்து அவன் கன்னடன், அவர் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிச்சு. அவர் வந்து தெலுங்கு, அதனால திராவிடன்றதை எடுத்துட்டு வந்துட்டாரு. தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட இது ஒழிக்கிறது தான் என் வேலை அப்படின்னு சில கைசட நாயங்கள்லாம் இன்னைக்கு பேசுறது இல்லையா? ஏண்டா இன்னைக்கு ஒரு வீட்டுல புள்ள தப்பா நடக்குது, குடிக்குது, கெட்ட பழகுதுன்னா அப்பா கண்டிக்கலையா? கண்டிப்பா அம்மா கண்டிக்கும். ஏய் ஒழுங்கா படுறா, ஒழுங்கப்படுறா, இந்த மாதிரி கெட்ட தப்பெல்லாம் இருக்காதுடா அப்படின்னு இந்த திட்டத்துக்கு என்ன நோக்கம்? அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் தான் இருக்கு. அவன் நல்லா வரணுன்ற ஆட்டத்துல சொல்றது. பெரியார் அந்த மாதிரி தமிழை காட்டு மாதிரி சொன்னார். ஏன் சொன்னாரு உன் தமிழ்ல நல்ல மொழி இருக்கு, வளம் இருக்கு, நல்ல வார்த்தைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அது என்ன பயன்? உங்க இலக்கியங்கள் என்ன வச்சிருக்க? வெறும் மூட நம்பிக்கைகள், ஆபாசங்கள், புராணங்கள், இந்த தமிழ் இலக்கியன்ற பேர இதெல்லாம் நீ வச்சிருக்கிய. இதுல என்ன பயன்டா வரப்போகுது? இந்த மொழியை ஒரு அறிவியல் மொழியா மாற்றணும். அதுக்கு நீ என்ன முயற்சி செஞ்சீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபத்துல சொன்னாரு. சரி, அப்படி சொன்ன பெரியார் தான் திருக்குறளுக்கு தமிழ்நாடு கொடுத்த மாநாடு நடத்துறாரு. ஏன் அவர் நடத்தினாரு? இதை பேசின பெரியார் தான் அதை செஞ்சாரு. ஏன் இதை சொல்ல மறுக்கிற நீ? ஏன் பொய்யா உன்னை சொல்லிட்டே இருக்க? அப்ப இவன் நோக்கம் என்னன்னா, இந்த பார்ப்பன கைக்கூலியாக மாறிக்கொண்டு திருப்பி இந்த குடிப்பெருமைகளை ஜாதி பெருமையை பேசுறாங்க. ஒருத்தன் தமிழன்னு சொல்லிட்டானா அவன் இந்தந்த ஜாதி தான் தமிழன், இந்தந்த ஜாதி தான் தமிழ் இல்லைன்னு பேசுறான் ஒருத்தன். இது எப்படிங்க? இது முதல்ல இவெல்லாம் வந்து தெலுங்கு பேசக்கூடியவெல்லாம் வந்து தமிழன் கிடையாது, இந்த மாதிரி மலையாளத்தை தமிழ் பேசுறவெல்லாம் தமிழன் கிடையாது, இவெல்லாம் இந்தந்த ஜாதியா தான் தமிழன் அப்படின்னு ஒரு 10 ஜாதியை வரையறுத்து அந்த ஜாதி மட்டும் தான் தமிழன்ற ஒரு அடையாளத்தை வந்து உருவாகிறான். அப்ப இவன் நோக்கம் என்ன? பரதாசரண முறைதான். பாப்பான தமிழன்றான். இங்கே ஒரு 100 ஆண்டு காலமா இருந்து கொண்டு இந்த மக்களுக்காக உழைத்த தோழர்ல அந்த சமூகத்தை தெலுங்கர் சொல்லி பிரிக்கிறான். நம்ம காலகாலமா என்ன சொல்லியிருக்கோம்? பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? 100 வருஷமா பாப்பான் தாண்டா எதிரி, பனியா தாண்டா எதிரி, டெல்லி தாண்டா எதிரி, அவன் தாண்டா நம்மளை அடிமைப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணிச்சா, பாப்பாலாம் எதிரி இல்ல, டெல்லிக்காரெல்லாம் எதிரி இல்ல, ஹிந்தி பேசுறதுலாம் எதிரி இல்ல. நம்மளுக்கு யார் எதிரினா நம்மளுக்கு பக்கத்துல அந்த மாநிலமா நம்மளோட இருக்கலாம் பத்தியா தெலுங்கு பேசுறவன் இவன் தாண்டா எதிரின்றத நம்ம 100 ஆண்டா பேசி கட்டமைத்த அந்த பார்ப்பன பனியா எதிர்ப்பை ஓரம் தள்ளி இன்னைக்கு தெலுங்கு பேசக்கூடிய நம்ம சகோதரனா நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த மக்களை எதிரியாக காட்டக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான வேலையை இந்த சீமான் போன்ற கைசட நாய்கள் செய்கிறார்கள். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழன் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு வந்து உயர்த்தி பேசுறதுக்கு தான் தெரியும். கரெக்டாக பேசுறாரு. தமிழ்நாட்டை தமிழன் ஆளுன்னு சொல்றாரு. நியாயம் தானே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவன் நோக்கம் இல்லை. ஏன் இந்த நாட்டை தமிழ் ஆளுயா? காமராஜர் இந்த நாட்டை ஆளாருல, இந்த நாட்டை இந்த நாட்டு எடப்பாடி பழனிசாமி நீ சொல்ற பிறகு பச்சை தமிழர் தானே, எவ்வளவு அழகா இந்த நாட்டை ஆண்டாரு அந்த தமிழர். நம்ம எல்லாம் பார்த்தோமே. பிஜேபி காலை நக்கி குறைச்சி இருக்கிற உரிமைகள்லாம் அந்த 4 வருஷத்துல குப்பையில போட்டு டெய்லி போராட்டம். அந்த 4 வருஷம் டெய்லி கைது, எல்லா உரிமைகளையும் விட்டு உன் பச்சை தமிழர் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு. சரி, திரு ஓபிஎஸ் அவர் பச்சை தமிழர். அவர் போய் அங்க சமாஜத்துல உட்காந்துட்டு தர்ம யுத்தம் நடத்தினாரு. அந்த தமிழர் என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு இல்ல, வேலைக்கு செஞ்சுட்டு 2 வருஷம் கழிச்சு ஹிந்தி கத்துக்கிட்டா தமிழ் கத்துக்கிட்டா போதும் ஒரு திட்டத்துக்கு அந்த பச்சை தமிழர் தானே கையெழுத்து போட்டாரு. அப்ப இவருக்கு தமிழன் ஆளுநர் நோக்கம் இல்ல, இவரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வரணும். அதுக்கு தமிழன் தான் ஆளுநர் வேணும். தமிழன் தான் எவன் ஆண்டான தமிழ்நாட்டு தமிழருக்கு நலன் யார் நல்லா செய்யறோம்னா அவங்க தான் நாட்டு ஆடணும். ஒருத்தன் தமிழ்நாடு இருந்துட்டு தமிழ்நாட்டோட உரிமைகள்லாம் விட்டு தமிழ்நாட்டை குட்டி சேவர ஆகி தமிழ்நாட்டை தூக்கி ஓரமா போட்ட ஒருத்த தமிழ்நாட்டை கொடுக்கறதுக்கு என்ன இருக்குல்ல? இதுல என்ன பெருமை? உன் ஜாதி பெருமை என்ன? இதுல உன் தமிழன் பெருமை என்ன இருக்குது? நாங்க அந்த 2000 வருஷத்துல நாட்டை கல்யாணை கட்டலாம், ராஜராஜ சோழன், அந்த சோழன், இந்த சோழன் மயிறு 100 வருஷத்துக்கு முன்னாடி உன் தாத்தாலாம் கை நாட்டாங்க.
1000 வருஷம் நீ ஆண்டானா பேண்டாடா நாய. கொஞ்சமாவது புத்தி இருக்கா? 100 வருஷத்துக்கு உன் தாத்தா கை நாட்டுதானே, கையெழுத்து போறதானே இருந்தான். பெரிய லேண்ட் லாடா இருப்பான், 1000 ஏக்கர் நிலம் கூட வச்சிருக்கோம். அவர் சூத்திர பெரிய பெரிய ஜாதி எவ்வளவு இருப்பாரு, ரீசார்ஜ் வந்தாரு வைங்க, அப்படியே கையை விட்டுவாரு. தானே அப்படித்தான் போட தெரியாது, மை கேட்பாரு. பெரிய நில முதலாளியாவே இருந்தான், ஆனா படிப்பறிக்காக தான் இருந்தான், கை நாட்டா இருந்தான். பெரியார்லாம் வந்து இந்த 100 ஆண்டுல தான் முதல் தர பட்டக்காரனா என்ன முதல்ல அந்த குடும்பத்துல முதல்ல இப்பதான் ஒருத்த காலேஜே போய்க்கிறான்னு அர்த்தம். அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ படிக்கலையே, அப்புறம் என்ன உன் பெருமை, தமிழன் பெருமை பேசிட்டு இருக்க? பெருமை பேசுறதுல என்ன இருக்குது? இந்த பெருமையை பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே புரியலையே இல்லை. உன் பெருமையை வச்சு என்ன பண்ண போறது? அப்போ இந்த ஜாதிகளை குடிகள் என்று இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஒரு பக்கமும், அது பார்ப்பனர்களுக்கு சௌரியமா ஒரு பாப்பாமலாம் பெரியாருக்கு பேசுறது இல்லைங்க, பைபிளா பாப்பாலாம் பைபிளா பெரியாருக்கு பேசுறது. இந்த மாதிரி அதனுடைய பார்ப்பனுடைய கைக்கூலியா இருக்கக்கூடிய சீமானா வந்து இன்னைக்கு பெரியார் தமிழ்நாட்டில் பேசுறான். உனக்கு ஏண்டா டேய் ஏதாவது கேவலமா வருது வாயில, நீ போற கார்ல 50 லட்ச ரூபா கார்ல போறான், நீ ஒரு சாதாரண துணை 2008 2009 நீ வந்து வெறும் அசிஸ்டன்ட் டைரக்டராங்க. நான் வந்து நோட்டீஸ் கொடுத்தேன் உங்களுக்கு பெரியார்த்திக்காரப்போ, பைக் கூட கிடையாது கிட்ட, 50 லட்ச ரூபா காரு, 5 லட்ச ரூபா வீட்டு வாடகை இருக்கு. பெரியாரு பிறந்தப்பே பெரிய பணக்காரன் இருந்தாங்க, பெரிய பணக்காரர். நான் சாகிற காலம் வரைக்கும் 3rd கிளாஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட்ல போவேன், 3ஆம் கிளாஸ் டிக்கெட் அது கம்மியா அதுலதான் போவேன், மக்கள் பணத்துல போவேன். என் வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்கக்கூடாது, சிக்கனமா செலவு பண்ணணும்னு சொல்லி 96 வயசு வரைக்கும் ஓட்ட வேன்ல கடைசியா ஒரு வேன் கொடுத்தாங்க அவருக்கு முடியாம போனப்போ. ட்ரெயின்ல 3ஆம் கிளாஸ்ல போனாரு பெரிய செல்வேந்தர், ஈரோட்ட பாதி ஊர் அவங்களுக்கு. அவரை பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? முதல்ல தற்கூரி உனக்கு என்ன தகுதி இருக்கு? பொம்பளை கிட்ட போயிட்டு நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, குடியார ஊறப்பட்ட சொத்து 25 பேரை வச்சு கொள்ளை வச்சு இன்னைக்கு நீ வந்து பெரிய வசதி வாய்ப்பு போற பிஜேபி காரன் பாப்பா போற பணத்தை வாங்கி துண்டு நீ ஏதாவது வாங்கி துணி ஏதாவது பண்ணிட்டு பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல அதனால மயிலுக்கு கூட நீ சமமா இருக்க மாட்டேன், மயிலுக்கு கூட நீ சமம் கிடையாது. அதனால மயிலுக்கு சமம் கிடையாது. மூத்திர சட்டி வச்சு நாட்டுல வந்து சாவர வரைக்கும் 4 நாள் மணிக்கு பேசுறாப்ப மூத்திர சட்டியோட ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்திட்டு சாவர வரைக்கும் இந்த மக்களுக்காக வாழ்ந்தான். அவனை பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ பேசலாம், நீ ஆளாம் பசங்க. உன்னெல்லாம் தமிழ்நாட்டை நடமாடவே முடியாது. நீ பார்த்து நடந்துக்க. நீ வந்து பாப்பா நீ கூட்டம் வாங்கி கொடுக்க, நீ வசதியா இருந்துக்கோ, எங்கேயா பொருளுக்கு நான் ஏதாவது பண்ணிட்டு அது எனக்கு கவலை கிடையாது. பெரியாரை தொடர்ந்து அவதூறாக பேசிக்கொண்டு வருகிறோம். உன்னுடைய நாவை அடக்க வேண்டும். மக்கள் பெரியார்கிட்ட மக்களை நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மக்களே நினைப்பான் எங்களுடைய பக்திக்கு எதிராக இருப்பார் பெரியார், ஆனால் எங்களுடைய உரிமைக்காக போராடினவர் பெரியார்.